thumbnail பார்த்தோன்னே எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம Sony A7 III ஓட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது என்னோட ஃப்ரெண்டோட கேமரா. இந்த கேமரா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் அவர் கையில இருந்து வாங்கி இந்த 2 நாள்ல நான் என்ன கத்துட்டு இருக்கேன் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூவா சொல்ல போறேன். அந்த அளவுக்கு டீப்பா இல்லனாலும் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்போ இந்த ரிவ்யூல சொல்றேன். வீடியோக்குள்ள போகலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left, and on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. First of all, இந்த கேமரால எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோ ஃபோக்கஸ். செம்ம சூப்பராக இருக்குது. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்லவே தேவையில்லை. இப்போதைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5D Mark 4. லாஸ்ட் வீடியோ கூட நான் நம்ம கேமரா அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கேமராவில் அதை விட அதிகமாக வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அடித்து தூக்குது அப்படின்னு தான் சொல்லணுமே. ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது கேமரா, நீ வேணால் ரிவ்யூ பண்ணி பாரு அப்படின்னு தான் சொன்னார். நான் 2 days வச்சுருந்து இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இந்த கேமராவில் 24 மெகாபிக்சல் இருக்கிற BSI ஃபுல் ஃப்ரேம் சென்சார் இருக்குது. இது ஒரு மிரர்லெஸ் பாடி. இது ஒரு முக்கியமான விஷயம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா DSLR கேமரா. பட் இது வந்து மிரர்லெஸ் பாடி. இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. அதுக்கான ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது இந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணுற கேமராவில் இருக்கிற கேனான் கேமராவில் இருக்கிற அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை டபுள் மடங்கு ஆக்கினா எவ்வளோ நேரம் தாங்குமோ அந்த அளவுக்கு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது இந்த வீடியோ. நம்ம கேமராவில் ஷூட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக அண்ட் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கேமராவுடைய பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 30 மெகாபிக்சல். இந்த கேமராவுடைய மெகாபிக்சல் 24 மெகாபிக்சல். வீடியோவுக்கு அதிகமான மெகாபிக்சல் தேவைப்படாது. எப்பவுமே ஃபோட்டோகிராஃபிக் மட்டும்தான் அதிகமான மெகாபிக்சல் தேவைப்படும். பட் இந்த கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கும் ரொம்ப சூப்பரானது. ஏன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸில் அடித்து தூக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் வியூ பாயிண்டர். இப்போ நம்மளாம் சாதாரணமாக நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Canon 5D DSLR கேமரா. இது வந்து எலக்ட்ரிக்கல் வியூ பாயிண்டர் இல்லை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வியூ பாயிண்டரில் அக்யூரேட்டாக நம்ம இப்போ என்ன பார்க்குறோமோ அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி சூப்பராக காட்டுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோடைய இமேஜ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். கண்டினியூஸ் ஷாட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஃபோட்டோ இருக்கலாம் ஒரு செகண்டுக்கு. 10 ஃப்ரேம் per செகண்ட் அப்படின்னு இருக்குது. நிஜமாக தான். இப்போ இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா 10 ஃபோட்டோ இருக்கும் இந்த கேமரா. அக்யூரேட்டான ஃபோக்கஸ் பாயிண்ட் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. நான் எடுத்துருக்க இந்த ஃபோட்டோவில் ஒரு செகண்டில் 10 ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அதில் மேக்ஸிமம் 8 ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுது. ஒரு 2 ஃபோட்டோ கம்மியாக இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்குது. அது யாருக்குமே பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆக்சுவலாக Canon 5D Mark 4 கூட பார்த்தீங்கன்னா பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமரா தான் அப்படின்னு சொன்னேன். பட் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யுது. நான் அந்த கேமராவை காட்டிலும் இந்த கேமராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஜாராகிடும். ஏன்னா ரொம்ப லோ லைட்டில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை க்ளோஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. பட் ஐ ஓப்பனில் இருக்கும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அக்யூரேட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணுது. நான் ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உடனே ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது இந்த சென்சாரில் 93% ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரேமுக்கு லாஸ்ட், அதாவது இந்த கார்னர், லெஃப்ட் கார்னர் இல்லை ரைட் கார்னர், இந்த மாதிரி எந்த கார்னர் வேணாலும் நீங்கள் போகலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த சென்சாரில் 695 பேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம.
இதை விட அதிகமான ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ அப்டேட்டாக வந்த கேமராஸில். பட் இந்த கேமராவில் இந்த கேமரா வந்த டைமில் இதுதான் கெத்து. ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணணும்னா 1080 பிக்சல்ஸில் 120 ஃப்ரேம் பர் செகண்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மி தான், பட் இந்த கேமராவோட ரேட்டுக்கு இது ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை வீடியோகிராஃபராகவோ இருந்தீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு நிச்சயமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கே இதில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அந்தளவுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் இதில் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த கேமராவில் ஸ்பெசிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இதெல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. 4K வீடியோன்னு வரும்போது 30 ஃப்ரேம் பர் செகண்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் HD குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் பர் செகண்டில் இருக்குது. 24 இருக்குது, 30 இருக்குது, 120 இருக்குது, 60 ஃப்ரேம் பர் செகண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணி தரமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளிப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய டைம் வந்து கேமரா வந்து இப்படியே பிடிச்சிட்டு ஒரு சில டைம் நம்ம டவுனில் இருந்து எடுக்கிறோன்னா நம்ம கீழே குனிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வேண்டியது இருக்கும், ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஃப்ளிப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற கேமராஸில் நிறைய கேமராஸில் ஃப்ளிப் டிஸ்பிளே வருது. இருந்தாலும் இந்த கேமரா வந்த டைமில் அந்த அளவுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளே வந்து இல்லை சோனி கேமராஸ்லேயே. பட் இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்பிளே சைஸ்னு வரும்போது 35க்கு 23 mm அளவில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோடைய பிக்சல் டைமென்ஷன் 6000 × 4000 whatever it may be அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு செக் பண்ணி பார்க்கல. பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான பாடி. இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோடு சேர்த்தே ஒரு 1 கிலோ தான் வரும். ஆக்சுவலாக இது ஒரு கிட் லென்ஸ் 28 × 70 கிட் லென்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். சோனி கேமராஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த grip வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஏன்னா 3 விரலில் மட்டும் தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அளவு ரொம்ப வந்து எப்போ விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் எல்லாத்துக்குமே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டச் ஒர்க் ஆகாது. ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டச் ஒர்க் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே நீங்கள் இது டச் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்ஸாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ISO ரேஞ்ச் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம யாருமே எடுக்க போகிறதில்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் இதோடைய ISO ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 51000 வந்து 51200 கொடுத்துருக்காங்க ISO ரேஞ்ச் மினிமம். பட் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 2,04,800 வரைக்கும் நீங்கள் ISO இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பக்காவான லோ லைட் ரொம்ப வந்து உங்களுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த கேமரா வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஷட்டர் ஸ்பீடுன்னு வரும்போது எல்லா கேமராலையும் இருக்க மாதிரி 8000 per second அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் இந்த ரேட்டில் இருக்கிற கேமராக்கெலாம் வழக்கமாக 8000 தான் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 தாண்ட மாட்டோம் ஷட்டர் ஸ்பீடில் மேக்ஸிமம். பட் இதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தீங்கன்னா 6000 மேலே தாண்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த கேமராவில் தேவையில்லை. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு வரும்போது ஒய்ஃபை, NFC அண்ட் ஒயர்டு கனெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் நீங்கள் சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் எந்த ட்ரான்ஸ்ஃபர் கேபிளும் கொடுக்கல. நீங்கள் அதான் தனியாக வாங்கிக்கணும். SD கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து SD கார்டு போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையுமே UHM SD கார்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். CFF கார்டு இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணி பார்க்கல. இந்த கேமரா வந்து 2 நாள் மட்டும்தான் என் கையில் இருக்குது. பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பிடிச்ச விஷயம் எனக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா S-Log2 பிக்சர் ப்ரொஃபைல் போட்டு கொடுத்துருக்காங்க. லாக் ப்ரொஃபைலில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. பட் S-Log2ல நான் எடுத்து பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் வீடியோஸ் நான் இன்னும் எதுவுமே பண்ணலை. அதனால தான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணலை. சாரி. உங்களுக்கு தேவைன்னா அடுத்த டைம் நான் அப்லோட் பண்ணி விடுறேன். எலக்ட்ரிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் வேலை செய்யும். என்ன தான் டபுள் மடங்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொன்னாலும் எலக்ட்ரிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்கிறதுனால பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 சில்லற, அதாவது 700 ஃபோட்டோஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 700 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் டைம் நீங்கள் உங்கள் பேட்டரி ஃபில் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி வீடியோ எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 110 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி தாங்குமா தாங்காதா அப்படின்ட்டு அக்யூரேட்டாக தெரியல. ஏன்னா நானும் வந்து ஷூட் பண்ணி பார்க்கல அவ்வளோ நேரத்துக்கு.
பட் பார்த்தீங்கன்னா ½ hour 3/4 மணி நேரம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து தாங்கிட்டு தான் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து இந்த கேமராவை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுன்ற காரணத்துக்காக வாங்கி வந்து இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். கேமரா பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் கைடு இது மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜ் கேபிள், கேமராவை கைத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை பெருசாக, அவ்வளோதான். இந்த 2 daysல என்னால் இந்த கேமராவை வச்சு எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூவாக போட்டிருக்கேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மறந்துட்டு இருந்தேன்னா அதை நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ் சப்போர்ட். டாடா பாய் ஃப்ரம் கே. FD Mark IV வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்குது FD Mark IV தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா DSLR கேமரா. பட் இது வந்து மிரர்லெஸ் பாடி, இது DSLR இல்லை.